வக்ஃப் திருத்த மசோதாவின் நாடாளுமன்ற கூட்டுக்குழு அறிக்கை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பிப்பு. காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் சமர்ப்பிக்கப்பட்டது. பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்னிட்டு டெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம். பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் தொடரை சுமூகமாக நடத்த வலியுறுத்தல். மருத்துவ மேற்படிப்புக்கான இடஒதுக்கீடு ரத்துக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தை நாடும். 50% முதுநிலை மருத்துவ இடஒதுக்கீடு மூலம் சுமார் 1200 மாணவர்கள் பயன்பெற்று வருவதாகவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. தமிழ்நாட்டில் பல்வேறு வழக்குகளில் உரிய காலத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுவதில்லை. நீதிமன்ற உத்தரவுகளை காவல்துறையினர் பின்பற்றுவதில்லை என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி. காந்தியடிகளின் 78வது நினைவு தினம். சென்னை அரசு அருங்காட்சியகத்தில் உள்ள காந்தியடிகள் திருவுருவச் சிலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை. மகாத்மா காந்தியின் 78வது நினைவு தினத்தை ஒட்டி சென்னை தலைமைச் செயலகத்தில் ராணுவ அணிவகுப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பு. குடியிருப்பு பகுதிகளில் இரவு நேரங்களில் ஹார்ன் பயன்படுத்தக்கூடாது. பட்டாசுகளை வெடிக்கக்கூடாது என்றும் தமிழ்நாடு அரசு உத்தரவு. காணும் பொங்கல் என்று பொது இடங்களில் கூடும் மக்கள் குப்பை போடுவதை தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்படும்? தமிழ்நாடு அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழுவிலிருந்து சைபர் கிரைம் டிஎஸ்பி ராகவேந்திர ரவி விலகல். காவல்துறை பணியிலிருந்தும் ராஜினாமா செய்துள்ளதாகவும் தகவல். மதுரை திருமங்கலம் அருகே சுரங்கப்பாதை வசதி கோரி 300க்கும் மேற்பட்ட மக்கள் சாலை மறியல். பொதுமக்களின் போராட்டத்திற்கு நேரில் ஆதரவு தெரிவித்த முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் உள்ளிட்டோர் கைது. காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காட்டில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வைக்கப்பட்ட பேனர்கள் அகற்றம். அனுமதி பெற்று வைக்கப்பட்ட பேனர்களை போலீசார் அகற்றியதாக தாவேகாவினர் குற்றச்சாட்டு. சென்னை திருவல்லிக்கேணியில் குத்துச்சண்டை வீரர் ஓட வெட்டி படுகொலை. கொலை சம்பவம் தொடர்பாக 9 பேரை கைது செய்த போலீசார் விசாரணை. மயிலாடுதுறை அருகே நீடூர் பகுதியில் எரிவாயு சிலிண்டரை வெடிக்க வைத்து முதிய தம்பதி தற்கொலை முயற்சி. கவனிக்க ஆள் இல்லாததால் விபரீத செயலில் ஈடுபட்ட நிலையில் மனைவி உயிரிழப்பு, கணவருக்கு தீவிர சிகிச்சை. மதுரை சத்தியமூர்த்தி நகரில் தங்கள் குழந்தைகளுக்கு எஸ்டி சாதிச் சான்றிதழ் கேட்டு மீண்டும் போராட்டம். அமைச்சர் மூர்த்தி உறுதியளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு.
மகாத்மா காந்தியின் 77வது நினைவு தினத்தை ஒட்டி டெல்லி ராஜ்கட் நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை. ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் மரியாதை செலுத்தினர். साथ में रक्षा मंत्री राजनाथ सिंह मौजूद। டெல்லி ராஜ்காட்டில் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோரும் காங்கிரசாரும் மரியாதை செலுத்தினர். உத்தரப்பிரதேசம் மகா கும்பமேளா கூட்ட நெரிசலில் சிக்கி 30 பேர் உயிரிழந்த சம்பவம் எதிரொலி. விவிஐபி பாஸ் ரத்து உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் பிரயாக்ராஜில் அமல். அமெரிக்காவில் விமானமும் ஹெலிகாப்டரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்து. வெள்ளை மாளிகை அருகே நிகழ்ந்த விபத்தில் 18 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல். பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின் ரஞ்சி டிராபி தொடரில் பங்கேற்ற விராட் கோலி. இதுவரை இல்லாத அளவு ரஞ்சி போட்டியை காண டெல்லியில் குவிந்த ரசிகர்கள். ஆபரண தங்கத்தின் விலை சவரன் 61,000 ரூபாயை நெருங்குவதால் நகைப்பிரியர்கள் அதிர்ச்சி. தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் வரை உயர்ந்து 60,880 ரூபாய்க்கு விற்பனை. மகள் திருமேனி இயக்கத்தில் அஜித், த்ரிஷா நடித்த விடாமுயற்சி திரைப்படம் 6ஆம் தேதி படம் வெளியாக உள்ள நிலையில் சிறப்பு போஸ்டர் வெளியீடு.